ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது பேட்டில் டு டேவன்ஸோட சீசன் 5ல் இருக்க 156 எபிசோடு, அதாவது 224 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல ஒரு வாய்ஸ் வந்து போன எபிசோடில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்குது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஜியோசியான் அப்புறம் கூசனோரை காட்டுறாங்க. அவங்க 3 பேரும் ஒரு குளமா இருக்குது, அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஜியோசியான் அந்த குளத்துக்கு நடுவில் போயிட்டு தன்னோட கிளான் மார்க்கை ஆக்டிவேட் பண்ணுறாரு. அந்த டைம் அங்கே இருக்க தண்ணி ஃபுல்லாக ரத்தமாக மாறிடுது. ஜியோனை பார்த்து ஜியோன் இந்த பிளட் பூல இருக்க கடைசி ஜியோ கிளானோட எனர்ஜி வந்து நீ அப்சர்வ் பண்ணிக்குன்னு சொல்றாரு. ஜியோனும் கூசனர்கிட்ட எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு அங்கே உட்காந்து அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ அந்த குளத்துல ரத்தம்லாம் ஜியோனோட உடம்பு தொலைச்சிட்டு உள்ள போயிட்டு வெளில வருது. அதை பார்த்து கூசனர் ஜியோன்னு சொல்லி பதறாங்க. அப்போ ஜியோன் சொல்றாரு, இங்கே இருக்க பிளட்லாம் வந்து உன்னோட உடம்ப வந்து சுத்திகரிக்குது, கெட்டதெல்லாம் வெளில கொண்டு வருது. அப்போனா தான் வந்து பிளட் பவர் வந்து உடம்புல சேர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு, நடுவில் மயங்கிடாதுன்னு சொல்கிறேன். அப்போ அந்த பிளட் பூல் அந்த பிளட்லாம் ஜியோனோட உடம்புக்குள்ளே போயிட்டு வெளில வந்து பிளட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குது. அதை வந்து கூசனரும் ஜியோனும் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஜியோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மயங்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கண்ணுக்கு எல்லாம் மங்களாக தெரியுது. அப்போ ஜியோன் சொல்கிறாரு, பிளட் எக்ஸ்சேஞ்ச் அப்போ நீ மயங்கிட்டனா உன்னோட பழைய பிளட் ஃபுல்லாகவே கிளியர் ஆகாது. அப்படி கிளியர் ஆகலைன்னா உன்னோட பிளட் பவர் ஃபுல் எஸ்டீமுக்கு போகாது. ஜியோக்களோட பிளட் பவர் ஆல்ரெடி ஃபுல்லாக மறைஞ்சிடுச்சு. இப்போதைக்கு அதை கொண்டு வரணும், ஒரே வழி இதுதான். அதை கேட்ட ஜியோன் அந்த வழியை பொறுத்துக்கிட்டு அந்த பிளட் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்போ ஜியோன் சொல்கிறாரு, அடுத்த ஸ்டெப்பு இந்த ரத்தத்தில் இருக்க பிளட் லைன் பவரை உடம்புல இன்ஃபியூஸ் பண்ணணும். அப்போ தான் ஜியோனால் மறைஞ்சி போன ஜியோக்களோட பிளட் லைன் பவரை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் வச்சிருந்த அவர் ரத்தத்தை காலத்தில் தூக்கி போட்டுறாரு. அந்த பிளட் பவர்லாம் ஜியோனோட உடம்புல கொஞ்சமாக போயிட்டு இன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு. கூசோட ஜியோன்ட்ட, சீனியர் ஜியோன் நீங்கள் வந்து கடைசியாக ஒரு சில எனர்ஜியை வந்து இந்த பிளட் பூலில் சீல் பண்ணதாக சொன்னீங்க, கரெக்டாக கேட்குறாங்க. அதுக்கு ஜியோன் சொல்கிறாரு, நீ என்ன கேட்க வரேன்னு தெரியும். இந்த மாதிரி எனர்ஜியெல்லாம் வந்து வெளியில் இருக்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கூட ஜாயின்ட் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்களால இதை கட்டுப்படுத்த முடியாது. இதுவே அவங்க தூஷங்கா மாறுறதுக்கு தடையாக போயிடும். நான் ஜியோனை நம்புகிறேன், அவன் ஒரு நல்ல வழியை பகுத்தறிஞ்சு கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜியோனை நோட் பண்ணால் ஜியோனோட உடம்பு ஃபுல்லாக ஏதோ பர்பிள் கலரில் வந்து மின்னல் மாதிரி வந்து போயிட்டே இருக்குது. அப்போ கூசனர் அங்கே என்ன நடக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க 2 பேரும் அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த லைட்னிங் எனர்ஜிலாம் ஒரு மாதிரி ஜியோனோட உடம்புல வந்து போயிட்டு இருந்துச்சு இல்லை. அப்படியே பின்னாடி பார்த்தா 2 கண்ணு மாதிரி தெரியுது. பார்த்தா டக்குன்னு ஒரு டிராகன் வந்து நிற்கிது. அதை பார்த்த ஜியோன், என்னது தூஷங் லெவலில் இருக்க டிராகன் எம்பரோட பிளட் லைனா, இது எப்படி ஜியோனோட உடம்புல அப்பியர் ஆகுது? இதை பார்க்கும்போது பிளட் எக்ஸ்சேஞ்ச் அப்போ இது ரிமூவ் ஆகலான்னு தெரியுது. இப்போ ஜியோக்களோட பிளட் லைன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ மட்டும் அந்த டிராகன் எம்பரோ பிளட் லைனா ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்தா ஜியோனோட உயிருக்கு ஆபத்தா போயின்னு சொல்லி புலம்புறாரு. அப்போ கூசனோட ஜியோன்கிட்ட, நான் இப்போ என்ன பண்ணட்டும், என்னால் எதாவது பண்ண முடியுமா ப்ளீஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க. அதுக்கு ஜியோன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண விரும்புறியா இல்லை ஜியோ எனக்கு ஹெல்ப் பண்ண விரும்புறியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கூசனர், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜியோன் சொல்கிறாரு, எனக்கு உன்னோட ஏஷியன் கிளான் பிளட் லைனோட பவர் கொஞ்சம் வேணும்னு சொல்கிறாரு. அதுக்கு கூசனர், அப்போ நீங்கள் 2 கிளானோட பிளட் லைனை மெர்ச் பண்ண பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜியோன் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு தெரியும், இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஜியோனோட பாடியில் இருக்க டிராகன் எம்பரர் பிளட் லைனை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுக்கிறப்ப அவனோட சக்தி வந்து இன்னும் குறைஞ்சிரும், பிளாக் கிளாஸ் அடையுவான். அது மட்டும் இல்லாமல் ஜியோ கிளானோட பிளட் லைனை மட்டும் தனியாக வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை அடக்க முடியாது. இதே வந்து 2 ஏஷியன் கிளானோட பிளட் லைன் கம்பைன் ஆகிடுச்சுன்னா அதால் கண்டிப்பாக அடக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜியோன் கடைசியில் அதிக பவரை வந்து அடையும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட கூசனர், எதுக்காக தானா சீனியர் ஜியோன் சொன்ன மாதிரியே செய்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜியோன், நீ இப்போ செய்கிற உதவி ஜியோனுக்காக மட்டும் இல்லை, என்டையர் ஜியோ கிளானுக்காகவும், அதுக்காக ரொம்ப நன்றின்னு சொல்கிறாரு. அது கூசன், நன்றிலாம் தேவையில்லை, இது என்னோட ஜியோனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலேருந்து பிளட் லைசன்ஸை வந்து அந்த குளத்தில் விடுறாங்க. அப்போ 2 பிளட் பவர் ஒன்றா சேர்ந்து மெர்ஜ் ஆகிட்டு ஃபுல்லாக பவர் ஆகுது. அந்த டைமில் அந்த டிராகன் வெளில வருது. வெளியில் வந்து அந்த டிராகன் எம்பரர் பிளட் எசன்ஸை ஜியோன் அதை அடக்கி அவர் ஜியோனோட உடம்புக்குள்ளே செலுத்திடுறாரு. இந்த சீனை நான் ஒரு ஷார்ட்டாக போட்டு வச்சிருக்கேன். அந்த ஷார்ட்டோட லிங்க் இந்த எபிசோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. அப்போ ஜியோன் அந்த எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள இருக்க பிளட் வெசல்ஸை காட்டிட்டு இருக்காங்க. அது ஃபுல்லாக அப்படியே பூஸ்டட் எனர்ஜி ஆகிட்டு இருக்கு. அந்த டைம் அந்த எனர்ஜியை தாங்க முடியாமல் அந்த பிளட் வெசல்ஸ் வெடிச்சிடுது. ஜியோன் அப்போ ஆன்னு சொல்லி கத்திட்டு கொஞ்சமாக கீழே குனிகிறாரு. அதை கூசனும் ஜியோனும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஜியோன் அவர் கான்சியஸ் பிளேஸில் காட்டுறாங்க. அப்போ அவர் முன்னாடி அவங்க அப்பா நின்றுட்டு இருக்காரு. அப்போ என்னால் இது ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்த்து சொல்கிறாரு. அப்பா, நீங்கள் இன்னும் என்னை பற்றி கவலைப்பட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இப்போ நான் படுற வலியும் வேதனையும் பார்த்தீங்கன்னா ஜியோ கிளான் மொத்தமாக டிக்ளைன் ஆகிறப்ப இருந்த வலியோட கம்மி தான். மொத்த ஜியோக்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் நானே என் தோலை சுமந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி வெளில கட்டுறாங்க. ஜியோன் ஆன்னு சொல்லி கத்துறாரு. அந்த டைமில் அங்கே இருக்க எனர்ஜிலாம் ஒரு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே ஒரு பாடிக்குள்ள பிளட் வெசல்ஸ்லாம் புதுசாக உருவாக ஆரம்பிச்சிது. அங்கே இருக்க எனர்ஜிலாம் அப்சர்வ் பண்ண கொஞ்சமாக மேலே மிதக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சீனோட லிங்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. அப்போ ஜியோன் அங்கே இருக்க எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி முடிச்சிடறாரு. அப்போ கூசனர் சொல்கிறாங்க, சீனியர் ஜியோன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பிளட் ஃபுல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே நான் கொடுத்தேன்னா என்னோட கிளான் மெம்பர்ஸ் இதை கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஜியோனுக்கு போதுமா என்னன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜியோன் ரொம்ப நன்றின்னு சொல்கிறாரு.
அப்புறம் ஜியோன் சொல்கிறாரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அவன் பின்னாடி இருக்க எனர்ஜி ஃபுல்லாத்தையும் அவன் அப்சர்வ் பண்ணுறது தான். அதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. அது வரைக்கும் நீ ஏன் கூசோனர் இங்கே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கூசோனர் ரொம்ப நன்றி சீனியர்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஜியோனோட பேட்சை காட்டிட்டு கூசோனர் அவங்க அப்பா தான் காட்டுறாங்க. கூசோனர் அவங்க அப்பா தனி தானே பேசிக்கிறாரு. கூசோனர் நீ இவ்வளோ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல, ஜியோன் அவளை ரொம்ப தூரம் சுத்த விட்டுறாத அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஜியோனை தான் கட்டுறாங்க. அவர் வந்து பிரேக் த்ரூ ஆகிற ஸ்டேஜில் இருக்காரு. அதை பார்த்து கூசோனர் சொல்கிறாங்க ஜியோனோட கல்டிவேஷன் ஸ்பீட் மட்டும் இதே லெவலில் இருந்தால் அவன் சீக்கிரமாகவே பீக் 9 ஸ்டார் 1000 அடைஞ்சிடுவான். அவனோட கல்டிவேஷன் ஸ்பீட் இதே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜியோன் சொல்கிறாரு கவலைப்படாத, அவன் உடம்புல இருக்க எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது, எத்தனை தடை இருந்தாலும் அவன் மேலே வரத்தை யாராலும் தடுக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் அவனோட விடாமுயற்சி வச்சு யாரை வேணால் அவன் தோக்கடிப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் அங்கேருந்து எனர்ஜி ஃபுல்லாத்தையும் உறிஞ்சி ஜியோன் பிரேக் த்ரூ ஆகிறாரு. அதை பார்த்து ஜியோன் சொல்கிறாரு பீக் 8 ஸ்டார் 1000, இந்த எனர்ஜி அவனோட கண்ட்ரோல்லே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜியோன் அவர் கல்டிவேஷன் முடிச்சுட்டு வந்து ஆன்சிஸ்டர் உங்கள் மிஷன் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜியோன் பார்த்து சொல்கிறாரு. கூசோனர் ஜியோன் கிட்ட கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறாங்க. அப்போ ஜியோன் கிட்ட சொல்கிறாரு நான் உனக்கு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கேன், நீ நம்ம பிளட் லைன் பவரை வந்து பாதுகாக்கணும், அடுத்த தலைமுறைக்கு நீ கொண்டு சேர்க்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த பிளட் லைன் பவர் வந்து உனக்கு டூடி ஆகிறதுக்கு சாவியாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சரிங்க ஆன்சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறான் ஜியோன். அப்போ ஜியோன் இதுதான் ஸ்கைஃபயர் மிஸ்டர் சேஞ்சரோட லாஸ்ட் ஸ்டெப்னு சொல்லிட்டு அவர் நெத்தியில் அதையும் கொடுக்குறாரு. அப்போ ஜியோன்ட்ட சொல்கிறாரு உன்னோட கிளான் எம்பளத்தை எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் நீ கல்டிவேட் பண்ணணும், உன்னோட பிளட் லைன் பவர் கூட கிளான் எம்பளமும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறப்ப உன்னோட கிளான் எம்பளத்தோட பவர் வந்து எந்த லிமிட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணும். அதுக்கு ஜியோன் நன்றி ஆன்சிஸ்டர்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜியோன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் 2 பேரும் கல்டிவேட் பண்ணுங்கள், நீங்கள் நடக்கிற எதையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனே கூசோனே தனியாக விட்டு போயிடுறாரு. அப்படியே கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஜியோன் அவர் கிளான் எம்பளத்தை கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து ஜியோன் இந்த கொஞ்சம் மாதத்துல கிளான் எம்பளத்தை 8வது வரைக்கும் கொண்டு வந்துட்டான், இது அந்த காலத்தை கம்பேர் பண்ணுறப்ப அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு கல்டிவேட் பண்ணிட்டு இருக்க ஜியோனை பார்க்குறாரு. அவர் இன்னும் கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ அவரை பார்த்து என்னது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி 9th ஸ்ட்ரோக்காக கல்டிவேட் பண்ண பார்க்குறானா, உண்மையாகவே ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. பகலில் கூசோனர் ஜியோன் எப்பவுமே அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியோனும் கிளான் எம்பளத்தை 9th ஸ்ட்ரோக் வரைக்கும் கல்டிவேட் பண்ணிடுறாரு சக்ஸஸ்ஃபுல்லாக. அப்போ ஜியோன்ட்ட வந்து ரொம்ப நன்றி ஆன்சிஸ்டர், உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, உங்களால் தான் கடைசியாக கிளான் எம்பளத்தை ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜியோன் சொல்கிறாரு நீ கிளான் எம்பளத்தை ஆக்டிவேட் பண்ணனால உனக்கு ஸ்கைஃபயர் மிஸ்டர் சேஞ்சஸை யூஸ் பண்ணுற வேண்டிய தேவை இருக்காது, ஏன்னா கிளான் எம்பளம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பர்ஃபெக்டான சீக்ரெட் டெக்னிக் இந்த உலகத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனோட ரிங்ல இருந்து ஒரு பூச்சி எடுக்கிறாரு. ஜியோன் அதை பார்த்து கேட்குறாரு இதில் ஏதாவது தப்பாக இருக்கான்னு. அதுக்கு ஜியோன் சொல்கிறாரு ஆமாம் இதான் வந்து ஏஷியன் டிவரிங் ஆன்சர்ஸோட ராணி, இதோட லெவல் வந்து பேன்செங் லெவலாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஜியோன் ஷாக் ஆகிட்டு என்னது பேன்செங் லெவலா, நல்ல வேலை என்னோட ஆன்சஸ்டருக்கு வந்து கண்ணு நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால கண்டுபிடிச்சி என்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜியோன் சொல்கிறாரு என்னதான் இது ரொம்ப டேஞ்சரஸாகவே இருந்தாலும் இதை வச்சு ஏஷியன் ஹின்செட் எல்லோ கிளாத்னு சொல்லிட்டு ஒரு துணியை உருவாக்கலாம், அந்த துணியை வச்சு பேன்செங் லெவலில் இருக்கும் அட்டாக் பண்ணால் கூட தடுத்தா எதுவும் ஆகாது, எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் எஸ்கேப் ஆகலாம்னு சொல்கிறாரு. நீ இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி உனக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தரேன், அதுக்கு முன்னாடி உன்னால் அந்த 2 பசங்க கூட சண்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னா நம்ம ஹன் கிளானஸ் பற்றி சொல்கிறாரு. இது மூலிமா ஜியோ கிளானோட பிளட் லைன் பவர் என்னன்னு சொல்லிட்டு நீ பார்க்கலாம், இது உனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜியோன் சொல்கிறாரு எங்களுக்கும் அவங்க கிட்ட ஒரு சில ஸ்கோர் செட்டில் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு எனர்ஜி பாடி காட்டுறாங்க. அந்த எனர்ஜி பாடி ஹன்னியும் ஒன்றா சேர்ந்து கொண்டு அந்த எனர்ஜி பாடி எடுக்கிறானுங்க. அப்போ ஹன்னியா சொல்கிறான் என்னதான் இந்த இடம் அந்த ஆளை விட்டு ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் நம்ம கண்டினியூஸாக ஓடியதுக்கு வேற ஒரு இடத்த கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னியா சொல்கிறான். அதுக்கு ஹன்லி சொல்கிறான் இது ரொம்ப மோசம், ஃபியூச்சரில் மட்டும் ஜியோனை கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக கொன்னே ஆகணும், அது என் கையால் கொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜியோன் சொல்கிறான் நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், நீ கவலைப்பட தேவையில்ல, நம்ம கொல்ற ஸ்கோர் இப்பயே செட்டில் பண்ணிக்கலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க 2 பேரை பார்த்து ஜியோனை பார்த்தோன்னே ஹன்லி ஜியோன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவனுக்கு 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேவே ஓடுறானுங்க. அதை பார்த்து ஜியோன் இன்னும் அவ்வளோ சீக்கிரம் வேகமாக ஓடுறீங்க, இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹன்லி முன்னாடி போய் நிற்கிறான். ஜியோனை பார்த்து ஹன்லி அவனை அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ண வந்த அந்த வெப்பனை ஒரே கையில் பிடிச்சிடுறான் ஜியோன். பிடிச்சிட்டு இந்த 2 வருஷத்தில் உன்னோட கல்டிவேஷன் ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டாக இருக்குது, இருந்தாலும் ஃபைட்டிங் ஸ்கில் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான். ஹன்லி அப்படியே அங்கேருந்து கீழே விழுந்துடுறான். விழுந்தவன் அப்படியே 8 ஸ்டார் 1000 அப்படின்னு சொல்லிட்டு மேலே எஞ்சி பார்த்து டப்புன்னு படுத்துடுறான். பறந்து போயிட்டு ஹன்னியா பார்த்துட்டு ஒரு நாள் உன்னை எதிர்த்து வருவோண்டா ஜியோன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போகிறான். ஜியோன் அவனுக்கும் முன்னாடி போய் நிற்கிறான். எது இன்னைக்கு மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹன்னியா எதனால் உன் பவர் இவ்வளோ சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆச்சு எனக்கு தெரியல, ஆனால் என்னை அழிக்கணும் அதுக்கான வேலையை நீ கொடுத்தவனு ஜியோன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளான் மார்க் ஆக்டிவேட் பண்ணுறான். ஜியோன் அதை பார்த்துட்டு என்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜியோன் அவனோட கிளான் மார்க்கை அப்படியே ஆக்டிவேட் பண்ணுறான். ஜியோ கிளானோட கிளான் மார்க் மாஸ் ஆக்டிவேட் ஆகிடுது. இதையும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து ஹன்னியா இது ஜியோ கிளானோட கிளான் மார்க் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜியோன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீ கண்டுபிடிச்சிட்ட, இதுக்கு உனக்கு ரிவார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோல் மேலே கை வச்சு அவன் பவர் யூஸ் பண்ணுறான். அந்த அட்டாக்கை தாங்க முடியாமல் ஹன்னியாவும் போயிட்டு ஹன்லி பக்கத்துலேயே போய் விழுந்துடுறான். 2 பேரும் அப்போ மட்டியாக கிடக்கிறானுங்க. அப்போ சொல்கிறான் ஜியோன்
கவலைப்படாதீங்க, ஃபியூச்சரில் சோல் கிளான்னு சொல்லிட்டு ஒரு கிளானே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஜியோக்களோட ஹெவன்லி டெம்பிள் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஜியோஜான் உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம் சொல்கிறோம். அப்போ ஜியோஜான் அப்போனா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு துணி மாதிரி தூக்கி போடுறாங்க. அதுக்கு ஜியோஜான் அப்போ இதுதான் ஏஷியன் இன்சைட் ஹெல்லோ கிளாத் தான் கேட்குறாரு. அதுக்கு ஜியோஜான் ஆமாம், டைம் பிரகாரம் இன்றைக்கி நீங்கள் இந்த டைமை விட்டு வெளில போகணும், அதனால் சீக்கிரமாக இதை ரீஃபைன் பண்ணுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டைமும் சீக்கிரமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜியோஜான் சொல்கிறாரு. அதுக்கு ஜியோஜான் கேட்குறாரு, கடைசி வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருந்தெல்லாம் சொல்லி முடிவு பண்ணிக்கிறீங்களா ஆன்சர் சிஸ்டம்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜேசன் சொல்கிறாரு, நான் உயிர் வாழத்துக்கான வேலை தான் இது. நான் எப்போ இந்த டைம் விட்டு காலடி எடுத்து வெளில வைக்கிறேனோ அப்போவே நான் காத்தோட காத்தாக்கிடுவேன். என்னால் இந்த உலகத்தை மட்டும்தான் வாழ முடியும். கடைசி வரைக்கும் இந்த இடத்துல தனியாக வாழ வேண்டியதுதான் என் நிலைமை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜேயான் உங்களை காப்பாற்றுறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு ஜேயான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நீ ஒரு அல்கெமிஸ்ட்னு சொல்லி எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் ஹைட்டரான பில்ஸால் சாவர நிலைமையில இருக்கவங்களும் உயிரோட கொண்டு வர முடியும். ஆனால் நான் ஆல்ரெடி செத்து போனவன். இப்போதைக்கு மிச்சம் இருக்க ஆத்மா தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் இங்கேயே தனியாக இருக்குது காரணம் உயிர் வாழறதுக்கு மட்டும் இல்லை, ஜியோக்களோட பிரெட் பவரை மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்காகவும் தான். அது மட்டும் இல்லாமல் ஜியோக்களோட ஆன்சிஸ்டர் எனக்கு இங்கேயே இருக்கிறதுல இஷ்டம் இல்லை, அதனால் நீ கிளம்பு ஜியோன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ இதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் உன்னோட பெஸ்ட்டை நீ பிரேக் த்ரூ ஆகத்தில் காட்டு. சொல்ல முடியாது, ஒரு நாள் என்னை இங்கேருந்து காப்பாற்றி கூட்டு போகிறதுக்கு நான் வழி நீ கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு விஜயான்னு சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக அடுத்த டைம் இந்த டைமுக்கு வருவேன், ஆனால் அந்த டைம் நான் தூஷங்கா ப்ரமோட் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜியோஜான் நல்லது, டைம் ஆகிடுச்சு, நீங்கள் கிளம்புற டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஜேயானும் கூசனோர் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜியோஜானை பார்த்து நாங்கள் இங்கேருந்து போயிட்டு வரோம், நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சிடுறாங்க. அவங்க மறைஞ்சது போல ஜியோஜான் அவரோட சேருக்கு போய் உட்காந்துறாரு. அப்படியே இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. அடுத்த எபிசோடில் தான் தெரியும் ஹன்னியும் உயிர் பழிச்சானுங்களா இல்லை செத்துட்டானுங்களான்னு. அடுத்த எபிசோட் நீங்கள் சீக்கிரம் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆச்சு பண்ணிட்டு போவாங்க. தேங்க்யூ.